மன்னிப்பு. மன்னிப்பு கடவுளின் மிக உயர்ந்த குணத்தில் ஒன்று. மனித வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது ஒரு சிறிய அளவில்தான் பயன்படுகிறது என சிலர் எண்ணுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. மனித வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆயுதமே மன்னிப்புதான். ஏனெனில் மன்னிப்பு என்பது ஒருவர் பிறர் செய்த தவற்றிற்காக அவர் விட்டுக் கொடுத்து போவது மட்டுமல்ல, செய்த தவறினை அவர் உணர வேண்டும் என்பதுதான். சில நேரங்களில் நாம் செய்த தவற்றிற்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அதற்குரிய விளைவை நாம் ஏற்க முயலுவதில்லை. அதனால்தான் தவறு செய்பவர்களுக்கு நமது பொறுமையினால் உணர்த்த வேண்டும். இதனையே திருவள்ளுவர் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல், மனச்செருக்கினாலே தீமை செய்தவரை தாம் தன்னுடைய பொறுமையினாலே வென்று விடுதல் வேண்டும் என விளக்குகிறார். சில தருணங்களில் நம்மை கடந்து போன துன்பங்களுக்கும் தற்சமயம் நம்மை சூழ்ந்திருக்கும் துயரங்களுக்குமான காரணம் நாம் செய்த தவறுகளும் யாரோ ஒருவருக்கு நாம் இழைத்த தீங்குகளாக இருக்கும். ஆகவே செய்த தவறினை உணர்ந்து மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத செயல்களையே நாம் செய்ய வேண்டும். இல்லையெனில் எத்தருணத்திலும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருக்கும். மன்னிக்க வேண்டும் என்ற குணத்தை விட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதே மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒன்று. ஒருவர் தாம் செய்த தவறினை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாராயின் அவர் ஆன்மீகத்தில் ஓர் உயர்வு நிலையினை அடையும் தகுதியை பெறுகிறார். ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் அவர் ஏன் இவ்வாறு செய்கிறார் என பொறுமையாக அந்த பிரச்சனையை சற்றே விலகி இருந்து பாருங்கள். எந்த ஒரு செயலையும் நாம் பொறுமையாக கையாள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருப்பவர்களுக்கு மன உளைச்சல் மற்றும் மன இறுக்கம் போன்றவை ஏற்படாது. மன மகிழ்ச்சியோடு இலகுவாக ரிலாக்ஸாக இருந்தால் நம் உடலில் எந்தவித நோயும் வராது. மகிழ்ச்சியான மனம் எப்பொழுதும் நல்ல ஒரு சிந்தனையும் செயலையும் தூண்டும். எனவே தனக்கு தீங்கு செய்பவரையும் நாம் மன்னிக்க வேண்டும். ஒருவர் நம் மனம் புண்படுத்தும்படி பேசினால் அப்பொழுது பொறுமையை கையாள வேண்டும்.